வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். அடுத்த தீபாவளி வரைக்கும் 2027 நவம்பர் மாதம் வரைக்குமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. பொறுமையாக இருங்க. 2028 உங்கள் 28 வயதிலிருந்து நினைத்தது நடக்கக்கூடிய அடுத்த தசை நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? என் பொண்ணுக்காக பார்க்கறேன். உங்க பொண்ணுக்காக பார்க்க போறீங்களா? உங்களோட பெயர்? என் பெயர் சூரியநாராயணன், பொண்ணோட பெயர் தனுசுனி. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 27/2/2008. 27/2/2008 தானே சார்? ஆமா ஆமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 12:39 AM. 12:39 AM தானே சார்? ஆமா 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 ஆமா. பிறந்த இடம் சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். சுவாதி நட்சத்திரம், விருச்சிக ராசி. விருச்சிக ராசி லக்னம். சுவாதி நட்சத்திரம், விருச்சிக ராசி. இந்த பாருங்க, சனி தசை நல்லா இருப்பீங்க. பாப்பாவுக்கு இப்போ சனி தசை ஆரம்பிச்சிருச்சு. ஆமா சார். ஆனால் அந்த சனி நல்ல வேலையாக அவங்கள பாதிக்காது. சனி பரிவர்த்தனையாக இருக்கிறாரா? ஆமா, சூரியனும் சனியும் பரிவர்த்தனை இருக்காங்க. குருவோட அந்த பரிவர்த்தனை ஆகிறதன் மூலமாக 2 பேருடைய காரகத்துவங்கள் வலிமை பெறும். கரெக்டா 11 டிகிரி குரு, வலிமையான குரு பார்க்கிறார். உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சிருந்தா சனி தசை நம்மளை என்னமோ பண்ண போகுது அப்படி இப்படின்னு பயம் இருக்கும் உங்களுக்கு. அவர் அப்பதான் பேசுறாங்க, எனக்கு கூட அந்த பயம் இருந்தது. உங்களுக்கு தான் இருக்குது, அதுக்காக தான் விளக்கம் சொல்றேன் கேட்காமையே. சப்தமா பாக்குறதுனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. நல்ல வேலையாக உயிர் ஆபத்துகள் கண்டங்கள்லாம் இல்லவே இல்லைங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே, அதனால கவலைப்பட வேண்டாம். 9ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு. பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதியவும் சனி பார்க்கிறாரு, சூரியனையும் சனி பார்க்கிறார். ஆனால் அந்த சனி முதலில் கெடுத்து பின்னர் தருவார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த குழந்தை தகப்பனை பிரிஞ்சு எங்கேயாவது +2 முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் படிக்கக்கூடிய அமைப்பு, பிரிஞ்சு படிக்கக்கூடிய வந்து கோயம்புத்தூர்ல படிக்கிறாங்க, ஆக்குபேஷனல் தெரப்பி. அவ்வளோதாங்க. கோயம்புத்தூர்ல தகப்பனை சனிதசை வந்தவுடனே பிரிக்கும். தகப்பனை சனிதசை வந்தவுடனே பிரிக்குங்க. செவ்வாயோட துறைகளில் ஏதோ தெரப்பி மாதிரியான இது பண்ணுறாங்களா? அதான் ஆக்குபேஷனல் தெரப்பி சார். அந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அது மருத்துவம் தாங்க. அது மருத்துவம் தாங்க. ஆமா ஆமா. செவ்வாய் 8ல் மறையாமல் கேந்திர கோணங்களில் ராசிக்கோ லக்னத்திற்கோ கேந்திர கோணங்களில் இருந்தால் நேரடியான MBBS அமைப்புகள் வந்திருக்கும். இப்போ செவ்வாயுடைய துறைகளில் தான் இருக்கிறாங்க. சனி தசை நடக்காமல் வேற யோக தசைகள் நடந்திருந்தாலும் நேரடியான செவ்வாய் அமைப்புகள் வந்திருக்கும். பாப்பா ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். இப்போ படிக்க போன இந்த பாப்பா 19 வருஷத்துக்கு தகப்பனோட சேர முடியாதுங்க. அப்படிங்களா? சரிங்க சார். படிக்க போச்சா, இப்போ அதுக்கடுத்து ஒரு மேற்படிப்பு படிக்கலாம், அல்லது படித்த இடத்துலையே வேலை கிடைக்கலாம். ஃபாரின் போவாங்களா சார்? ஃபாரின் போவாங்க, ஆனால் ஃபாரினில் நீடிச்சு இருக்கக்கூடிய அமைப்புலாம் இல்லை. ஃபாரின் போயிட்டு திரும்பி வர்ற அமைப்பு தான். சனி தசை எப்படி செயல்படுன்றதை புரிஞ்சுக்குங்க. இப்போ குழந்தை வந்து படிக்கிறதுக்கு போயிருக்கிறா, 18 வயசு தான் ஆகுது. ஒரு 4-5 வருஷம் படிச்சுட்டு மேற்படிப்பு படிக்குதுன்னா அதுக்கும் 20-23 வயசு ஆகிடும். ஆமாம் சார். திரும்பி கல்யாணம் வச்சிட்டேன் சீக்கிரம் வாமான்னு சொல்லிட்டு வந்தவொடனே கல்யாணத்தை பண்ணி புருஷன் கூட அனுப்பிச்சிருவீங்க. அப்போவும் தகப்பனோட இருக்க முடியாது. பெண் குழந்தைகளை அப்படித்தானே வச்சிருக்கிறோம், நம்ம மடியில வச்சிருக்கிறது, கொஞ்சிட்டு இருக்கிறதுக்காக வச்சிருக்கிறோம். ஒரு புருஷன் கூட சந்தோஷமா இருக்கட்டும் தானே அனுப்புறோம். ஆமா சார். சனிதிசை சுக்கிரபக்தியில கல்யாணம் ஆயிடுமா சார்? சனிதிசை சுக்கிரபக்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிற அமைப்பு. ஏங்க பலனே எல்லாம் உங்களுக்கே தெரியுது, ஏங்க என்கிட்ட கேட்டுட்டேன் சார். உங்களை ஃபாலோ பண்றேன் சார், உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா. உங்களுக்கே பலன் தெரியுது. 2032 அந்த குழந்தைக்கு 24-25 வயசு. 8ல் சனி இருந்தாலும் 8ல் செவ்வாய் இருந்தாலும் கூட லக்னத்திற்கு 7ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடங்கள்லாம் வலுத்து தான் இருக்கு. அப்போ சனி திசை சுக்கிரபக்தியில் கல்யாணம் ஆகிடும் இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா. சனி திசை சுக்கிரபக்தியில் 25-26 வயசுல கண்டிப்பா கல்யாணம் ஆகிடும். 2034-35. அப்போ 25-26 வயசுல நல்ல திருமண வாழ்க்கை உண்டு. தகப்பனோடு சேர முடியாத அமைப்பு. இந்த இடத்துல மட்டும் சனிக்கு குரு பார்வை இல்லைன்னா அவ்வளவு பலன்களும் ரத்து. தகப்பன் சுத்தம் சுத்தம். ஆக ஒரு குருவின் பார்வை எந்த மாதிரியான பலன்களை மாத்துது அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சனி திசை ஆரம்பிச்ச உடனே குழந்தைய வேற இடத்துக்கு மாற்றும், அவ்வளவுதான்.
ஆனா ஃபாரின் போயிட்டு தான் வருவாங்க, நிரந்தரம் ஃபாரின் போய் நிரந்தரமெல்லாம் இருக்கவே முடியாது. நீங்க தான் கேட்குறீங்க, உங்க பிள்ளைக்கெல்லாம் ஆசை இருக்காதுங்க. சரி சரி. ஒரு நீங்க தான் கேட்குறீங்க, அட எல்லாரும் போறாங்க என் பிள்ளையும் போய் ஃபாரின்ல போய் படிக்கட்டுமேன்னு உங்களுக்கு தான் ஆசை. நீங்க வேணா பாப்பாவுக்கு பதிலாக பரீட்சை எழுதுனா அவ போவா. சார் 8-12 சோத்துவம் இல்லையா சார்? அதுல 8-12 சுபத்துவம் இல்லைங்க. 8ஆம் இடத்துல என்னங்க இருக்கு?